சமையல் சாதம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீல் மேக்கர் கோலா உருண்டை. இதில் நம்ம ஃபஸ்ட்டு அதை செய்யறதுக்கு உடைச்ச கடலை, சோம்பு, காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையும் தேவையான அளவு போட்டு மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைன் தூளாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்ல வெந்நீரில் கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீல் மேக்கரை வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்த மீல் மேக்கரை அழகாக இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு. அடுத்ததாக ஒரு பக்கம் நம்ம அடுப்பில் வாணலியை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். வாணலி ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது பொரிஞ்சு வர அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். வாணலியில் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம சேர்த்து வச்ச கலவையெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மீல் மேக்கர், அதோட தேவையான அளவு வெங்காயம், பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலை சேர்த்து கலந்து கொள்ளணும். இப்போ இதையெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடவே கூட நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் அரைச்சோம் இல்லைங்களா, உடைச்ச கடலை, காய்ந்த மிளகாய் மற்றும் சோம்பு, இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்ச கலவையும் இதில் சேர்த்து கிளறிக்கலாம். நாம் மிக்ஸ் பண்ண கலவையோட தேவையான அளவு கரம் மசாலா, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போதும். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிடுங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு என்ன சைஸில் தேவையோ சின்ன சின்ன பால் மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கோலா வெஜ் கோலா உருண்டையை எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப உடனே ப்ரௌனிஷ் ஆகிடும், உள்ளே வேகாது. பொன்னிறமாக வரும் வரை வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்ததும் எடுத்துடலாம். இப்போ வாங்க நம்ம எடுத்து சூடாக பரிமாறலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கார்னிஷ்காக கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா, இது எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். உள்ளே நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது அதே நேரத்தில். சரிங்களா, உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன்னா தேவையே இல்லை. வெஜ் மட்டன் கோலா உருண்டை சூப்பராக இருக்குது. மீல் மேக்கர் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.